அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 16 வரைக்கும், அதாவது ஒரு புதன்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த வாரம் கிரக நிலைகளை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வாரம் விசேஷமான நாட்களை பார்த்துட்டு பலனுக்குள்ளே போவோம். இந்த வாரத்தில் திருக்கணிதப்படி மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் சூரியன், சுக்கிரன், கேது, கன்னி ராசியில் புதன், துலாம் ராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்கரகதியில் இருக்கார். இந்த வாரம் செப்டம்பர் 10 புதன்கிழமை அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் பெருமானுடைய வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியம். அன்றைக்கே பார்த்திங்கன்னா எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க. அன்றைக்கி சுந்தரானந்தர் சித்தர் உங்களுக்கு தெரியும், அவருடைய ஜெயந்தி அன்றைக்கி புதன்கிழமை. அன்றைக்கு சித்தருடைய வழிபாடு பண்ணுறது, குறிப்பாக சுந்தரானந்தரை நினச்சி நம்ம தரிசனம் பண்ணுறது, சந்தர்ப்பம் இருக்கிறது, சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக செப்டம்பர் 11 வியாழக்கிழமை அன்னைக்கு முகூர்த்தம். அது மட்டுமல்ல, அன்றைக்கி பரணி நட்சத்திரம், குறிப்பாக மகாபரணி. ஆக அன்றைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் போய் தாயாரை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். செப்டம்பர் 13 சனிக்கிழமை கரிநாள், சுபகரிங்களுக்கு விளக்கப்பட்ட நாள். அடுத்தபடியாக செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அஷ்டமி. குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மத்திய அஷ்டமின்னு சொல்லக்கூடிய கால அஷ்டமி. ஆக அன்றைக்கி அஷ்டமி திதி ரொம்ப விசேஷம். அது மட்டுமல்ல, நமக்கு தெரியும் 18 சித்தர்கள், அதில் சட்டமணி சித்தருடைய ஜெயந்தி அன்னைக்கு இருக்குது. அடுத்தபடியாக செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை, நவகிரகத்திலேயே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர் சுக்கிர பகவான், அவருடைய ஜெயந்தி அன்னைக்கு இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்களாம் நவகிரகத்தில் சுக்கிர பகவானுக்கு உங்களுடைய குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் பெயர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது அந்த நவகிரகம், குறிப்பாக சுக்கிரனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சுகபோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அன்றைக்கு செப்டம்பர் 16 செவ்வாய்க்கிழமை இருக்குது, மறந்துடாதீங்க. இனி இந்த வாரத்தில் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்குங்கிறத பார்க்குற போது, முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் மெயினாக நம்ம பார்க்குறோம். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ், தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்த வாரம் பார்க்குற போது, உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. உங்களுடைய பிஸ்னஸில் நார்மலான லாபங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு, திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு, சந்தர்ப்பம், சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையுமே இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ, உங்களுக்கு கலைத்துறையில் அந்த துறைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஃபஸ்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் புகழ், அந்தஸ்து இருக்குது. ஆனால் அதனால் உங்களுக்கு பெருசாக வருமானங்கள் இருக்கான்னா இந்த வாரம் இல்லை. அது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்லை. கையில் பணம் தனம் இருக்கும், பட் செலவினங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் அல்லது கெஸ்ட்டாக நீங்கள் யார் வீட்டுக்காக போகிறதுக்கான சுச்சுவேஷன், அல்லது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் புதன் உங்கள் 6ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். பட் அந்த வேலையில் எப்பயுமே ஒரு தேவையற்ற ஒரு பயம், பீதி, அதுவும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு, நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் வசதி இருந்தால் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமா, நல்லது நடக்குமானா கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது.
இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய உயர்கல்வி ஹையர் ஸ்டடி பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் பண்ணுங்கள். உங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் பைரவரையும் கும்பிடுங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி பொருளாதார வசதி இல்லையே நினைக்காதீங்க. யாரெல்லாம் நீங்கள் கடன் கேட்குறீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் வாங்கி இந்த அத்தனையும் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான் மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் இதெல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களை அறியாத காதல் விஷயங்கள் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி யாருக்காவது லவ் பிரேக்கப் ஆகிருக்கு, ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அது கிளியர் ஆகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு ஃபியூச்சரில் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் உங்களுடைய எஜுகேஷன் கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும், அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் உற்பத்திக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம். அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இல்லை. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக யாருக்காவது ஷூரிட்டி போடுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் காப்பாற்றப்படும். அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு அவங்கெல்லாம் தொடர்பு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. அதுலேயும் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வாழ்க்கையில் அமைவார்கள். ஆல்ரெடி உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ சுமாராக தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அதனால் பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது வேலை இல்லைங்கிற மாதிரி இல்லை. ஆனால் வேலையில் ப்ராப்ளம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் இருக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். இது இருக்கிறது நீங்கள் கடன் வாங்கி ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பைரவரை கும்பிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நார்மலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சிகள் எண்ணங்கள் சிந்தனைகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் கேது அத்தனை கிரகங்கள் இருக்காங்க. தைரியத்தையும் தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க. ஸோ எவ்வளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறீங்களோ இந்த வாரம் அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் லைஃப்பில் எய்மு ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்க, உங்களுக்குன்னு லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இந்த வாரம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கான சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த இடங்கள் விற்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது.
எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்புமே பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. அத்தனை விதமான சோஷியல் மீடியாவே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் எவ்வளவுக்கு நீங்கள் தேடுதல் என்பது இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் சிறுதொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல விதமாக லாபத்தையும் வருமானத்தையும் கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் உண்டு. ஒருவேளை அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணி வராமல் இருந்தால் இந்த வாரம் வந்துடும். உங்களுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லை. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் பெரிய மனிதருடைய தொடர்பு, நட்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக காரியம் நடக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் பெரிய லெவலில் யாரெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறது. எஜுகேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், இதில் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விதமான யூக வணிகங்களுமே சுமாராக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் சுமாராக இருக்குது. வேலை இல்லாத சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். கவனம். இந்த வாரத்தில் நீங்கள் காளியையும் பைரவரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், கேது அத்தனை கிரகங்கள் இருக்கிறது. பண வசதி, பொருள் வசதி, வருமானங்கள், சம்பாத்தியத்துக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. பட் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது. ஒன்று நீங்கள் தெய்வீகமான விஷயங்களுக்கு செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது, இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினச்சிங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு குருவோட இருக்கிறது. நீங்கள் இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்கறது வேண்டாம். அந்த பணங்கள் திரும்ப வராது. அது இல்லாமல் உங்களுடைய எல்லா விஷயங்கள்லேயும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பெரிய லெவலில் யாருக்கும் ஷூரிட்டி போகிறது, செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுமானா ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கும். பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ரீயூனியன் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எஃபர்ட் எடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை நோக்கி உங்களுடைய மூமெண்ட் இந்த வாரம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாமே எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியம். அதுலேயும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு, நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும், அதாவது மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். குறிப்பாக நீங்கள் கடன் வாங்கி, லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது சுமாராக தான் இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை, பட் ஏர்னிங் சுமாராக இருப்பதற்கான சுச்சுவேஷன் தான் இருக்குது. இந்த வாரத்தில் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பார்க்குறார், சனி பார்க்குறார். ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் சனி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள், வியாதிகள் ஏற்பட்டு விலகும். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது
பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நார்மலாக தான் இருக்கும். தேவையில்லாத எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இந்த வாரம் இருங்க. குறிப்பாக உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்கள தக்க வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பாருங்கள். இந்த வாரத்தில் பிரம்மாவையும் குறிப்பாக துர்க்கையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவர் உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்கார், அவரோட சுக்கிரன் கேது இருக்கிறாங்க. இந்த 3 கிரகங்கள் உங்கள் ராசியில் இந்த வாரம் சஞ்சரிக்கிறதுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது, தீர்க்க முடியாத வியாதி இருக்குங்கிறவங்களுக்கு நோயுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்பு. பெரிய லெவலில் நோய்க்காக மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு மருந்து மாத்திரைகளோட அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இது இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைய வேண்டிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அல்லது எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. ஏதாவது உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க, குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது. குழந்தைகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், ஏற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லை, தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் அத்தனையுமே நீங்கள் தள்ளி வைங்க. லைஃப்பில் எதெல்லாம் முன்னாடி செய்யணுமோ அதெல்லாம் முன்னாடி செய்யுங்க. அத்தனை விதமான உறவுகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ சூழ்நிலைகள் உருவாகும். இதுவும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அல்லது சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அதோட இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்குது. எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இருக்கிற மாதிரி தோற்றம், வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. வேலையில் வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய சர்வீஸில் வெரி வெரி கேர்ஃபுல்லாக இந்த வாரம் டீல் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அத்தனை பேரோடய நீங்கள் கொஞ்சம் ஒபைட் பண்ணி போங்க. குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேணால் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் உங்களுடைய சுப்பீரியரோ உங்களுடைய கீழே இருக்கக்கூடியவங்களோ உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய வேலையில் இந்த வாரம் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத லவ் அஃபேர் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி இது ஃபியூச்சரில் மேரேஜில் முடியும். இந்த வாரம் நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு பண வசதி இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது, கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குன்னா வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் வழியே இல்லை. இங்கே கஷ்டமாக இருக்குது சம்பாதிக்கிறதுக்கே. மணி ரொட்டேஷன் இல்லைங்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க இந்த வாரம். ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், கேது அத்தனை கிரகங்களும் இருக்குது. ஒன்று அப்பாவுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், அல்லது உடன் பிறந்த அத்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள். இதெல்லாமே இந்த வாரத்தில் அவர்களால் நமக்கு செலவினங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஃபர்தராக நீங்கள் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறைய உங்களுக்கு உண்டு. நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய், பேச்சை குறைங்க. இந்த வாரம் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. பேச்சினாலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது.
தேவையற்ற பேச்சுக்களை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காரியங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. ஆகையினால அத்தனை விஷயங்கள்லையும் இந்த வாரத்தில் பொறுமையாக நீங்கள் இருங்க. தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. குறிப்பாக உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனம். உறவுகளால் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், வேதனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அதனால் இந்த வாரத்தில் நம்முடைய எனி இல்லாஸ் உறவுகள் விஷயத்தில் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். அது இல்லாமல் தேவையில்லாத எல்லா விஷயங்களும் ட்ராவலும் அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. இது அத்தனைக்கும் பரவாயில்லை. இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. பெருசாக வருமானமும் இல்லை, புகழும் இல்லை. இந்த வாரம் அடைக்க வாசிங்க. பெருசாக நீங்கள் ஷேரில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் ஆசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருந்தாலும் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்களுக்கு இருப்பாங்க. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுகிற நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல சக்ஸஸ் பண்ணுறதுக்கான அல்லது அவர்களால் நன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர அல்லது சகோதரி இருந்தாலும் அவர்களாலும் ஏற்றம் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய ராசியிலே செவ்வாய் இருக்கார். அவர் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி பகவானும் 8ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு நன்மை இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் 2 கிரகங்களும் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறது தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. பெருசாக யாருக்கும் கடன் எதுவும் கொடுத்துடாதீங்க. திரும்ப அந்த பணங்கள்லாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு புதிய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் அதெல்லாம் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலர்ட்டாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் நீங்கள் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த தொழிலில் லாபம், ஏர்னிங், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நிறையா உண்டு. யாருக்கெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிங்களோ மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியல, எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உறவுகளால் பெரிய லெவலில் நமக்கு நன்மைகள் உண்டு. அத்தனை விதமான உறவுகளையும் மெயின்டைன் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் கிரக நிலைகள் ஃபேவரபிளாக இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு மூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத மகிழ்ச்சி, என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் இருப்பதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் குழந்தை பாக்கியத்தால் நன்மை அல்லது குழந்தைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் 6ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கார். வேலை இருக்குது, வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல, நிறைய தடை இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் மகாவிஷ்ணுவையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு
இந்த வாரத்தில் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. உங்கள் கையில் எதிர்பாராத பண வரவு, தன வரவு உங்களுக்கு இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்காம இருக்கோ கிடைக்கும், அல்லது கணவன் மூலமாக அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பண வரவு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் நடக்கணும், இது வரைக்கும் அந்த காரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு, சக்ஸஸ் இல்லாமல் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக அந்த காரியங்கள் அத்தனையும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவர்களுடைய உங்களுக்கு நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுவதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு, பண வரவு உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கார், அதை குருவரை பார்க்குறாரு. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும். சொந்தமாக இடங்கடை வாங்கிறதுக்கு, அல்லது வீடு கட்டுறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு, அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, இதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் அல்லது லாபம் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது இந்த வாரத்தில் புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி யாரெல்லாம் அஃபையரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் இருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் இருக்குது. பட் அதனால் பெருசாக உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். அதுவே ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்மாலாக பண்ணிட்டு வாங்க. ஏதாவது எதிர்பாராத விதமாக லாட்ரி டிக்கெட் வரும் அல்லது ரேஸில் ஏதாவது தேறிடும் அப்படிங்கிறது இல்லை. எதில் பண்ணுறதா இருந்தாலும் மினிமமாக பண்ணுங்கள், போதுமானது. ஸோ விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேண்டாம். எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கெயினாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். நார்மலான இன்கம் சோர்ஸஸ் உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. ஸோ யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில், கரியரில், ஜாபில் வேலை இருக்குது, வேலையில் மாற்றங்கள் இருக்குது, ரோல் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க, இன்னர் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்களும் சித்தர்களையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லை. கையில் பணம், தனம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்குறார். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். தெளிவான சிந்தனைகள், தெளிவான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, அவங்களோட டைரக்ட் கம்யூனிகேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம். நீங்களே முயற்சி பண்ணுங்கள், அவங்களோட பேசுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. முதல்ல எதை செய்யணும், செகண்டாக எதை செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்க. நல்லா இருக்குது. இந்த வாரம் நிறைய உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரத்தில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் நற்பலன்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது. அது இல்லாமல் எவ்வளவுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. குறிப்பாக நீங்கள் இந்த வாரத்தில் பார்ட் டைமாகவோ, ஜூம்லேயோ, ஆன்லைன்லேயோ நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள், தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் நார்மலாக பண்ணுங்கள், நல்லா இருக்குது. அதையும் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் ஹியூஜாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உண்டு.
யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, திருமணம் டிலே ஆனவங்களுக்கு இந்த வாரம் மேரேஜுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. அல்லது குறைஞ்சபட்சம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். வேலைக்கான வாய்ப்புகள் பிரமாதமாக இருந்தாலும் ஒரு பக்கம் சனி 4ஆம் இடத்துல இருக்கிறது, வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாபில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவராக நினைக்கிறவங்க, ஆன்சைட்டுக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் தாராளமாக மூவ் ஆகலாம். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், கம்பெனி மாறுறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், நல்லது உங்களுக்கு நடக்கும். இவ்வளவு நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானையும் குறிப்பாக மகாலட்சுமியும் இந்த வாரம் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் இருக்கிறது எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள் இதெல்லாமே உருவாக்குவார். இதிலேருந்து நீங்கள் விடுபடணும்னா முதல்ல உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை வேணும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எந்த விஷயத்துலையுமே துணிஞ்சு சில முடிவுகளை செய்யுங்க. செய்கிறதுக்கு முன்னாடி எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணுங்கிறதுல ஒரு முக்கியமான முடிவு எடுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரவுகள் பரவாயில்லாமல் இருக்குது. பட் உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்க்குறதுனால ஒன்று வசதி இருக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு இருக்கார், இன்னொரு பக்கம் சர்வீஸ்க்குரியவர் புதன் 9ஆம் இடத்துல இருக்கார். இப்படி இருக்கிறது உங்களுக்கு வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷனே இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில், ப்ரைவேட் செக்டரில், எனி அதர் அஃபீட்டட் கன்சர்னில் எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய சர்வீஸில் குரு இருக்கிறது நல்லது. பட் இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அப்படி சனி பார்க்கக்கூடிய காலங்களில் அந்த வேலையில் ஏதாவது ஒரு தடையை உண்டு பண்ணுவார். வெளியே பற்றிய பயத்தை வச்சுக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு. இதுவும் இந்த வாரம் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், கேது இருக்கிறது. தேவையில்லாத எந்த விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, அல்லது உங்களுக்கும் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. ஸோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாத்துலேயுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருங்க. யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது கொஞ்சம் லேட்டானாலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறேன், அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வருமானு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் சனி உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் தேவையற்ற சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸாக இருங்க, டென்ஷன் இல்லாமல் இருங்க, நல்லா தூங்குங்க. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது தூக்கமின்மையை குறிக்கும். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் இந்த வாரம் தள்ளி போடுங்க. தேவையில்லாத எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் தலையிடாதீங்க. இது இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக பெருமாளுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஏர்னிங், லாபம், வருமானங்கள் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய 7ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் வச்சுருக்கிறவங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் வருமானங்கள் ஏர்னிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் இது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானத்தை இந்த வாரம் குரு சனி பார்க்குறது லைஃப்பில் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் குழந்தைக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது கொஞ்சம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான ஒரு விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வேலையில் பெருசாக எனக்கு ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, போனஸ் வரல, இன்சென்டிவ் வரல, அரியர்ஸ் வரலன்னு நினைக்காதீங்க. ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். நான் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, பெர்மனெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வாரம் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் யூக வணிகங்கள் எல்லாத்துலேயுமே அடக்கி வாசிங்க. எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் சுமாராக இருக்குது. பெருசாக இந்த வாரம் உடல் உழைப்பு இல்லாமையே ஏர்னிங் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. அதுலேயும் உங்களுடைய ஸ்பெக்குலேஷனில் நீங்கள் விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள். இது இந்த வாரம் முக்கியம். ஸ்கில்டு லேபர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுல நிறைய தடைகள், தாமதங்கள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாளையும் சிவனையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் அசையா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினச்சிங்க, சொத்துக்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஆல்ரெடி பிஸ்னஸ் மேக்னட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸில் ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அல்லது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறபோது பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், கேது இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கோம். யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டுருக்கீங்களா வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. எனக்கு வயசாகிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் நல்ல பெனிஃபிட் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு சுமாராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு பிரிவு அல்லது தேவையற்ற 2 பேருக்கு வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது, குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் புதுசாக எந்த காரியங்கள் நீங்கள் பெருசாக பண்ண வேண்டாம். பட் ஆல்ரெடி நீங்கள் என்ன ரொட்டீனோ என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ
அதை மட்டுமே பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு, பண வரவு இருக்குது. யாரெல்லாம் முன்னோருடைய சொத்து இது வரைக்கும் வராமல் இருக்குது, அனுபவிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பணங்கள் வரும். அது இல்லாமல் கணவன் அல்லது மனைவி மூலமாக பொருள் வரவு, தன வரவு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், அது மட்டுமல்ல கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், கடன் வாங்கி எல்லா விதமான சொத்துக்களும் வாங்குவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஹெல்த் விஷயத்தில் மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக இருங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பெருமாளையும் அதே சமயத்தில் சிவனையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம்.